பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ஹரக்கத் பற்றிய விவரம் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஹரக்கத் பற்றிய விவரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜபர் ஜேர் பேஷிற்கு ஹரகாத் என்று கூறப்படும். ஜபர் ஜேர் பேஷிற்கு ஹரகாத் என்று கூறப்படும். இதுல ஹரகாத்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க சொல்றேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுதுங்களா? ஹரகாத் பாருங்க. ஹரகாத்துல ஜபர், இது ஈஸி தான், இருந்தாலும் பேசிக்ல இருந்து நம்ம கத்துக்கிறதுனால இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜேரு பேஷ், சரிங்களா? ஜபர் ஜேர் பேஷ். பேஷ் போடும்போது இப்படி போடாதீங்க, வாவ் மாதிரி ஆயிரும். சரியா? மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டா கத்துக்கிறணும். பேஷ் என்பது கீழ இருந்து இப்படி வரணும். மேல இருந்து ரவுண்ட்ல இருந்து இப்படி போட்டீங்கன்னா ஒரு சில நேரம் வாவ் மாதிரி மாறி. ஓகேங்களா? பேஷ். ஓகேங்களா? சரி. இப்போ இது எல்லாத்திற்குமே ஹரகாத் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மூன்று இந்த மாதிரியான அடையாளங்களுக்கு ஹரகாத். இன்னும் அடையாளங்கள் நம்ம படிக்க போறோம். இப்போதைக்கு இது இருக்கட்டும். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஜபர் ஜேத் பேஷ் பெற்ற எழுத்துக்களை முத்தஹர்ரிக் என்று கூறப்படும். இல்ல வேண்டாம், நீங்க கவனிங்கல. நான் எது எழுத சொல்றோமோ அது எழுதுங்க. இது வேண்டாம், இது கவனிங்க மட்டும் செய்யுங்க. முத்தஹர்ரிக், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹரக்கத் என்றா, ஃபர்ஸ்ட் ஹரக்கத்னா என்னன்னா அடையாளம். ஹரக்கத்னா என்ன அர்த்தம்? அடையாளம், சரிங்களா? இந்த அடையாளத்தை கொண்டுதான் ஒரு எழுத்து உயிர் பெறுது. இப்போ தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, உயிர் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அதே போலதான் ஹரக்கத் என்பது அடையாளம். அடையாளத்து தான் ஜபர் ஜேர் பேஷ், இதுதான் நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள். சரிங்களா? ஒரு எழுத்தை உயிர் கொடுக்க போகுது. அந்த உயிர் கொளுத்த எழுத்துக்கு பேரு முத்தஹர்ரிகாத். இப்போ உதாரணமா பாவுக்கு கஸ்ர் ஜேர், கஸ்ர் இருக்குன்னு ஜேர் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. பா ஜேர் பீன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த எழுத்துக்கு பேரு தான் முத்தஹர்ரிகாத். இந்த அடையாளத்துக்கு பேரு தான் ஹரகாத். புரியுதா? ஹரகாத்னா என்ன, முத்தஹர்ரிகாத்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? மறுபடியும் நான் சொல்றேன். அப்படியா? ஓகே. மூன்றாவது, ஜபர் ஜேர் பேஷ் பெற்ற எழுத்துக்களை சற்றும் நீட்டாமலும் விரைவாக உச்சரிக்க வேண்டும். சூப்பரான ஒரு பாயிண்ட் இது. ரொம்ப நம்மகிட்ட ரொம்ப தேவையான பாயிண்ட். நம்ம விசாட்டுக்கு குறிலாதான் நம்ம என்ன செய்யணுமா, ஓதணும். நாம என்ன செய்வோம், ராகமா கிராத்தா நம்ம ஓதுறோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம என்ன செஞ்சிருது, நீட்டி ஓதும். அப்படி ஓதவே கூடாது. முதல்ல இப்போ பா கெஸ்ரா பி, பா ஃபத்ஹ பா வைக்கிறேன். சரி, ஓகே. அப்போ ஜபர் ஜேர் பேஷ் பெற்ற எழுத்துக்களை சற்றும் நீட்டாமலும் விரைவாக என்ன செய்யணுமா, உச்சரிக்க வேண்டும். இது மூன்றாவது பாயிண்ட். நாலாவது, ஹரக்கத் பெற்ற அலிஃபை ஹம்சா என்று கூறப்படும். அலிஃபு ஹம்சாவும் நமக்கு என்ன செய்யுது, ஒண்ணுதான். இப்போ இதுக்கு மேல் அலிஃப் மேல இப்படி ஹம்சா கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி சபர் கொடுத்தாலும், சபரை கொடுக்காம ஹம்சா கொடுத்தாலும் அது அலிஃப் ஆ அப்படிதான் என்ன செய்ய போறோம், நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? அதைத்தான் நம்ம சொல்றாங்க ஹரக்கத் பெற்ற அலிஃபை. ஹரக்கத்னா என்னது, சபரோ ஜேரோ பேஷோ அது எதுவா இருந்தாலும் சரி, ஹம்சா மேல ஹரக்கத் பெற்றதா இருந்தாலும் சரி, ஜபரோ ஜேரோ பேஷோ. இப்போ ரெண்டு என்னன்னா, ஹம்சாவும் அலிஃபும் இரட்டை சகோதரர்கள். ஹம்சாவும் அலிஃபும் ட்வின்ஸ் எப்படி ஒன்று போல இருப்பாங்க, அதே போலதான் இந்த ஹம்சாவும் அலிஃபும் இருக்கும். சரிங்களா? அந்த ஹம்சா மேலையோ அலிஃப் மேலையோ என்ன ஹரக்கத் வந்தாலும் நம்ம எப்படி உச்சரிக்க போறோம், ஹம்சா போலதான் நம்ம என்ன செய்ய போறோம், உச்சரிக்க, அல்லது அலிஃபை போலத்தான் உச்சரிக்க போகிறோம். ஏன்னா சில நேரத்துல நம்ம என்ன செய்வோம்னா, ஹம்சா சபர் ஹா அப்படிம்போம். இந்த ஹா வர்றதுனால, ஹா அப்படிங்கறதுனால அந்த மாதிரி உச்சரிப்பு வந்துடக்கூடாது. அலிஃப் நம்ம அலிஃப் சபர் ஆ எப்படி உச்சரிக்கோமோ அதே போல ஹம்சா சபர் ஆ, அதே போல ஹம்சா ஜெரு இ, அலிஃப் ஜெரு இ, அலிஃப் பெஷு உ, ஹம்சா பெஷு உ, ஒரே ஓசை போல வர வேண்டும். பட் ட்வின்ஸான ரெண்டு லெட்டர்ஸ் அப்படின்னா ஹம்சாவும் அலிஃபும். இந்த நான்காவது பாயிண்ட்ல அதைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அப்போ ஹரக்கத் பற்றிய விவரம் எல்லாருக்குமே இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சிருக்கணும். ஹரக்கத்னா என்ன, ஒரு எழுத்து மேல ஹரக்கத் வந்துருச்சுன்னா அந்த எழுத்து எப்படி சொல்லப்படும், முத்தஹர்ரிகாத் அப்படின்னு சொல்லப்படுங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அதே போல ஹரக்கத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நீட்டக்கூடாது, குறிலாத்தான் ஓதணும், இருக்கிறது மாதிரி தான் ஓதணும். அதே போல ஹரக்கத் பெற்ற ஹம்சா, ஹரக்கத் பெற்ற அலிஃப் வந்தாலும் நம்ம என்ன செய்ய போறோம், ஹம்சா போல தான் கூறப்படும் என்றுதான் கூறப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஓகேவா? புரிந்ததா ஹரக்கத்துடைய விவரம்? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பாருங்களேன், அந்த பாடம் 5ல் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் அந்த அட்டவணையில் வாசிச்சிருவோம். ஜபர் பெற்ற எழுத்தை சற்றும் நீட்டாமல் விரைவாக உச்சரிக்க வேண்டும். ஜபர் பெற்ற எழுத்தை சற்றும் நீட்டாமல் விரைவாக உச்சரிக்க வேண்டும். அலிஃப் சபர் ஆ எப்படி சொல்லணும், அலிஃப் சபர் ஆ அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சொல்றத திரும்ப சொல்லுங்க. அலிஃப் ஜபருடைய பாடம் அலிஃப் சபர் ஆ, பா சபர் பா, தா சபர் தா, சா சபர் சா, ஜீம் சபர் ஜா, ஹா சபர் ஹா, خا صبر خا، دال صبر دا، ذال صبر ذا، را صبر را، زا صبر زا، سين صبر سا، شين صبر شا، صاد صبر صا، ضاد صبر ضا، طا صبر طا، لا صبر ضا، عين صبر ع، غين صبر غا، فا صبر فا، قاف صبر قا، كاف صبر كا، لام صبر لا، ميم صبر ما، نون صبر نا، واو صبر وا، ها صبر ها، حمزة صبر آ، யா சபர் யா. ஈஸி. சரிங்களா? இந்த சபருடைய பாடங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? தெரியாதவங்களுக்கு, பேசிக்ல இருந்து தெரியாதவங்களுக்கு இப்போ இருந்து ஈஸியா கத்துக்கிறலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஜபர் ஜேர் பேஷ் அப்படின்னு சொல்றதை விட குழப்பிக்க வேண்டாம், தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அரபு மெத்தட் என்ன அப்படின்னா ஃபத்ஹ் கஸ்ர். இப்போ நம்ம அரபு மெத்தட்ல படிச்சா அலிஃப் ஃபத்ஹா ஆ, பா ஃபத்ஹா பா, தா ஃபத்ஹா தா, சா ஃபத்ஹா சா,